ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டெக் கண்டென்ட் நம்ம சேனல் நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்திருக்கும். இப்போது எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மேலே ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து கேன்சல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதில் செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருக்கும். ஆர்டர் கேன்சல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்து இந்த ஆர்டர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இந்த ஆர்டர் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஆர்டர் வந்து போட்டிங்களோ அந்த பேமெண்ட் மெத்தடுக்கே ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகி வந்துடும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.